வந்து தாத்தா கிட்ட திட்டவட்டமாக சொல்கிறாரு. இல்லை தாத்தா, நான் வர முடியாது. நான் கொடுத்ததாகவே இருக்கட்டும். நீங்கள் அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து அஜய் ராகினிக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்க வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தாலும் சரி, சித்திக்கு எல்லாருக்கும் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் அது எதாவது பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அந்த சொத்து இனிமேட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சியாக சாரதா பார்க்குறாங்க. என்னப்பா நீ இவ்வளோ சொல்லி இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா, இதுதான் என்னோடய முடிவு. எனக்கு எப்போ நான் அந்த சொத்து வேணாம், என் காவேரி தான் முக்கியம்னு வந்துட்டணும், மறுபடியும் அந்த சொத்து எனக்கு வேணாம் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னோடனே, சரிப்பா உன் இஷ்டம். ஆனால் அந்த சொத்து என்றைக்குமே வந்து உனக்கு தான். அது நான் காலம் ஃபுல்லாக வந்து கட்டி காப்பாற்றுவேன். நான் இருக்க வரைக்கும் கட்டி காப்பாற்றுவேன். யாருக்கு என்ன பண்ணணும் அந்த சொத்தை வச்சு எனக்கு நல்லா தெரியும். நீ வேணான்னா போ, என் கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாரும் அப்படியே புண்முழுவலாக பார்க்குறாங்க. இங்கே பாருமா காவேரி, என் பேரன் உன்னை நம்பி வந்திருக்கான், நீ தான் வேணும்னு வந்திருக்கான். இதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதனால் நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். நான் வாழ்த்துறேம்மா. சீக்கிரமாகவே வந்து என் கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ வந்து பெட்டி குத்துரு அப்படி சொல்கிறாங்க. தாத்தா, உங்கள் பேரனுக்கு பையன் வேணாமா, பொண்ணு தான் வேணுமா. என்னது பொண்ணு வேணுமா, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு பையன்லாம் வேணாம் தாத்தா, எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னோடனே, பொண்ணாடா வேணும். சரி, காவேரி மாதிரி ஒரு அழகான பொண்ணாக பெற்று குத்துட்டா போச்சு. சரி, இங்கே பாரு காவேரி, வேணா அவன் ஆசைக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு பெற்று குத்துரு, அப்புறம் ஒரு பையனை பெற்று குத்துரு. அப்போ தானே நம்ம குலத்துக்கு வந்து ஒரு வாரிசு வரும். இல்லை தாத்தா, பொண்ணுனா வாரிசு இல்லையா, பொண்ணுனா வாரிசு தான், இருந்தாலும் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் நல்லா இருக்கும்ல அப்படின்றாரு. உன்னை எல்லாரும் சிரிக்கிறாங்க. விஜய்கிட்ட வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு, உன் கூடவே இருக்கணும் போல இருக்குடா, அப்படியே விட்டுறாதுடா, வந்து வந்து வீட்டுக்கு பார்த்துட்டு போகிறா, நாங்களும் இருக்கோன்னு பார்த்துட்டு போகிறா, பாட்டி சொன்னதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்காதுடா அப்படின்னோடனே, தாத்தா என்ன தாத்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சொத்து தான் தாத்தா நான் வேணாம் சொன்னேன், சொந்தங்களை என்றைக்குமே நான் வேணாம் சொல்ல மாட்டேன். அதனால் தாத்தாவும் பாட்டியும் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியாதா, அதனால் நீங்களும் வந்து பாட்டியும் எனக்கு அவ்வளோ முக்கியம் தாத்தா, அதனால் நான் என்றைக்குமே உங்களை விட்டு தர மாட்டேன் தாத்தா. இங்கே பாருங்கள், அவர் இங்கே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு விதமாக நினச்சிக்காதீங்க. எப்போவுமே உங்களை வந்து மறக்கவே மாட்டோம். நாங்களும் சரி, எங்கள் வீட்டில் எல்லாருமே சரி, உங்களை இப்போவும் நாங்கள் மதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிட்டுருக்காங்க. சாரதா அவனை பற்றி எனக்கு தெரியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிட்டுருக்காரு. இங்கே வந்து காவேரி கிட்ட வந்து தாத்தா வந்து இங்கே எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 4 மாதம் தாத்தா. 4 மாதமாக சொல்லாமல் இருந்திருக்க அப்படின்றாங்க. பின்ன எங்ககிட்டயே அப்படி தானே இருந்தாவ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்டு வந்து காவேரி சிரிக்கிறாங்க. சரிம்மா, இந்த அசைவுகள்லாம் வரும்னு வாங்கல, அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. குழந்தை வந்து சத்தம்லாம் கேட்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டே, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்தே போயிடுச்சுடா அதெல்லாம் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து, தாத்தா இப்போல்லாம் இல்லை தாத்தா, 6 மாதம் 7 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்கா, வயசாயிடுச்சு இல்லைடா, எனக்கும் மறந்தே போயிடுச்சுடா அப்படின்றாரு. இங்கே பாடுறா, இந்த டைமில் தான் காவேரி கூட இருந்து இது எல்லாத்தையும் நீ வந்து அனுபவிக்க முடியும். குழந்தை அசைவுகள், குழந்தை சத்தத்தெல்லாம். அதுக்கப்புறமா நம்ம நினச்சா கூட மறுபடியும் கிடைக்காது இதெல்லாம் அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க எல்லாருமே சந்தோஷமாக. என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து குமரனையும் கங்காவையும், நான் நல்லா இருக்கேங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து நீ தானா, உனக்கு முன்னாடியே உன் தங்கச்சி வந்து கர்ப்பமாயிட்டா, அதனால் முதல்ல உன் தங்கச்சி குழந்தை பெற்று கொடுத்துட்டோன்னே எங்கள் வீட்டு வாரிசை, அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாரிசு நீ பெற்று கொடுக்க போகிற, எப்படியோ 2 குழந்தைங்க இங்கே இருக்குது, அதுக்காகவே நான் வந்து போவேன் அப்படின்றாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க எல்லாருமே. சரி காவேரி, நான் கிளம்பிட்டோமாம்மா, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு காவேரியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் நீ தாம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கணும், விஜயை நல்லா பார்த்துக்கணும். விஜய் ரொம்ப வந்து தெரியாமல் கோபத்தில் ஏதாவது பேசிடுவான், உனக்கே தெரியும்ல, குடும்பத்தில் வேறு இருக்கீங்க, 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதுமா. அதே மாதிரி விஜய் ஏதாவது பேசிட்டா கூட நீ தாம்மா எல்லா விஷயம் சமாளித்து போகணும் அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன், வீட்டுக்கு நீ வரணும் காவேரின்னொன்னே, கண்டிப்பாக வரேன் தாத்தா அப்படி சொல்கிறாங்க. தாத்தா வந்து மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. கண்ணில் தண்ணியோட தாத்தாவை அமுச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு விஜய்.